இது ஒரு சிவபெருமான் கதை. ஒரு ஏழை வேடன் நாள் முழுதும் வேட்டையாடி காட்டில் எதையும் பெறவில்லை. பசி, களைப்பு, பயம் இது அனைத்தோடும் இரவு காட்டில் தங்கினான். ஒரு மரத்தில் அமர்ந்தான். அந்த மரத்தின் கீழ் அவனுக்கு தெரியாமல் ஒரு சிவலிங்கம் இருந்தது. பயத்தால் மிருகங்களை விரட்ட இரவு தூங்காமல் இலைகளை பறித்து கீழே வீசினான். அவனுக்கு தெரியாது அந்த இலைகள் வில்வ இலைகள் என்று. அவனுக்கு தெரியாது அது சிவலிங்க அபிஷேகம் என்று. பசி காரணமாக நீரை சொட்டினான். அது அபிஷேகமாய் மாறியது. தூங்காமல் இருந்தான். அது ஜாகரணம் ஆனது. அறியாமலே அவன் செய்த அனைத்தும் அது சிவராத்திரி விரதம் ஆனது. இதனால் அவனுக்கு சிவன் அருள் கிடைத்தது. அவன் உயிர் பிரிந்தபோது யமன் வரவில்லை, சிவகணங்கள் வந்தனர். அறிவோடு செய்யும் பூஜையும் கூட அல்ல, அன்போடு செய்யும் பூஜையே சிவனை அடைய முடியும். இது சிவனுடைய அருள். சிவராத்திரி விரதம் என்பது வெறும் விரதம் அல்ல, வெறும் பூஜையும் அல்ல. அகந்தையை அழிப்பது, மன இருளை அகற்றுவது, உள்ளார்ந்து சிவனை உணர்வது. அதற்காகத்தான் இந்த இரவு சிவனுக்கே உரியது. இறுதியான பிரார்த்தனை. ஓம் நமச்சிவாயா. உங்கள் வாழ்வின் இருளை அகற்றி ஞான ஒளியை தரட்டும். சிவபெருமான் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.